Hi friends, welcome to Moms Today channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னா Dessicated Coconut powder தான் செய்ய போறோம். கண்டிப்பா நீங்க கடையில வாங்குனீங்கன்னா ஓவர் ரேட்டா இருக்கும். இத வீட்லயே ஈஸியா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நல்ல ஒரு கொப்பரை தேங்காயை எடுத்துக்கோங்க. நல்ல முத்துன தேங்காயை எடுத்துக்கோங்க. அதை இந்த மாதிரி துருவி எடுத்துக்கோங்க. துருவி எடுத்த தேங்காயை நம்ம மிக்ஸி ஜார்ல போட்டு பல்ஸ் மோட்லயே 2-3 தடவை 30 செகண்ட்ஸுக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்பவும் நம்ம அரைக்க வேண்டாம். 30 செகண்டுக்கு மட்டும் நம்ம அரைச்சி விட்டுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. டெசிகேட்டட் கோகோனட் பவுடர் வந்து கடையில் ரொம்பவே ரேட் அதிகம். இதை நம்ம வீட்லேயே செஞ்சு வச்சோம்னா ஃப்ரிட்ஜில் வைக்காமல் 3 மாதம் வைக்கலாம். ஃப்ரிட்ஜில் வச்சோம்னா நம்ம 1 வருஷத்துக்கு கூட இதை வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு பேன் எடுத்துக்கலாம். பேனில் இந்த அரைச்ச தேங்காயை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். அடுப்பை சிம்மிலேயே வச்சுக்கோங்க. அப்போ தான் அடிப்பிடிக்காமல் இருக்கும். இருந்தும் தேங்காய் கொஞ்சம் அடிப்பிடிக்கும். நம்ம அடிப்பிடித்தாலும் அதை கரெக்டான பதத்தில் வறுத்தெடுக்கணும். ரொம்ப கலர் வர விடாமல் நம்ம வறுத்தெடுத்துக்கலாம். கடையில் வாங்குகிற டெசிகேட்டட் கோகோனட் பவுடர் பார்த்திங்கன்னா வெள்ளையாக இருக்கும். நம்ம வீட்டில் செய்கிறதுனால லைட்டாக ப்ரௌன் கலர் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நல்லா அதை விடாமல் கலரி விடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி அடிப்பிடிக்கும். நம்ம அதை கலரி விட்டுக்கிட்டே இருக்கணும். பாருங்கள், நல்லா கலரி விடுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நம்ம வறுத்தெடுத்து சிம்மிலேயே வச்சு வறுத்தெடுத்துக்கணும். நாம் இந்த தேங்காவை 10 நிமிஷத்துக்கு போல் வறுத்தெடுத்துக்கணும். அப்போ தான் உதிரியான கோகோனட் பவுடர் வந்து கிடைக்கும். பாருங்கள், இப்போ நல்லா வறுபட்டுருச்சு. இந்த மாதிரி பவுடர் மாதிரி நமக்கு வரணும். பாருங்கள், இதை உதிரி விட்டால் அப்படியே பூ போல் கொட்டணும். இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பவுடரை காற்று போகாத கண்டெய்னரில் போட்டு ஃப்ரீசரில் வச்சுக்கலாம். உங்களுக்கு எப்பப்போ தேவையோ அப்பப்போ இந்த டெசிகேட்டட் கோகோனட் பவுடரை நீங்கள் எடுத்துக்கோங்க. இது பொதுவாகவே நம்ம போலி செய்யும்போது அதில் ஸ்டஃபிங் பண்ணுவோம்ல, அதுக்கெல்லாம் இதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நமக்கு வீட்டில் பொரியல் பண்ணும்போது தேங்காய் இல்லாத பட்சத்தில் நம்ம இதையும் சேர்த்துக்கலாம். டெசர்ட் செஞ்சோம்னா நம்ம டெசர்ட்டில் கூட இதை நம்ம சேர்த்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. வேறு ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.